Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்றதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் சார்ந்த நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அட்மிஷன் ஹெல்ப் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரியா? நிறைய பேருக்கு அட்மிஷன் ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டோம். சரியா? அது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கும் அட்மிஷன் ஹெல்ப் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்க நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் ஆல் இந்தியா கவுன்சிலிங் மேபி அப்ளை பண்ணாம இருந்திருக்கலாம். சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் கூட நம்ம என்ன பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2ல கூட நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா டீம்டு யூனிவர்சிட்டி நம்ம போகணும்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா நீங்கள் ரவுண்ட் 2ல கூட ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நம்ம உள்ளே போய்க்கலாம். சரியா? ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா நாளைக்கு நமக்கு முக்கியமான நாள், அதாவது நமக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் நமக்கு வரப்போகுது. அதனால் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஃபஸ்ட் ரவுண்டு முடிச்ச பின்னாடி கூட நீங்கள் வந்து ஆல் இந்தியா கவுன்சிலிங்கோட செகண்ட் ரவுண்ட் நம்ம வந்து என்னன்னு போதா ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? அதனால் பயப்பட வேணாம். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் எப்போ வேணாலும் நம்ம நம்பர் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து நினச்சி போது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து பார்ப்பீங்க. நிறைய பேரண்ட்ஸுக்கு வந்து நம்ம நினச்சி போது ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். சரியா? ஏன்னா நம்மளோட ஆஃபீஸ் சேலத்தில் இருக்குது, சென்னையில் இருக்குது. நீங்கள் எந்த டைம் வேணாலும் நீங்கள் வந்து ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் நேராகவே வரலாம். சரியா? நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். சரியா? அதனால் டீம்டு யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப லோ ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் 2 ரவுண்ட் 3ல போகும் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். சரியா? ஏன்னா நிறைய பேரண்ட் வந்து அப்படி தான் நினச்சிட்டு என்கிட்ட கேட்குறீங்க. ஆனால் வந்து இந்த வருஷம் வந்து டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கிறனால மேபி டீம்டு யூனிவர்சிட்டியில் அவங்க வந்து ஃபீஸ் வந்து குறைக்காமல் இருக்கிறது கூட வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம எந்த அளவுக்கு குயிக்காக நம்ம வந்து அட்மிஷன்ஸ் வந்து ஓகே பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டீம்டு யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சீட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, அதை பற்றி நம்ம தெளிவாக நம்ம வரக்கூடிய நாட்கள் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நாளைக்கு நமக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் நமக்கு வந்து வெளியே வரப்போகுது. அப்போ இந்த ஜென்ரல் ரேங்க், சரியா, எந்த ரேங்க்குள்ளே இருந்தோம் அப்படின்னா கவர்மெண்ட்டோ ப்ரைவேட்டோ, சரியா, ஏதோ ஒரு சீட் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா? டீம்டு யூனிவர்சிட்டி பற்றி நம்ம பேசவே இல்லை. அது வந்து தனி ட்ராக். அது வந்து ஆல் இந்தியா கவுன்சிலிங் போய் நம்ம இப்போ பேச போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் கோட்டாவில் பியூர் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், சரியா, இல்லை அட்லீஸ்ட் ஒரு ப்ரைவேட் காலேஜில், அதாவது செமி கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எந்த கட் ஆஃப்குள்ளே இருந்தோம் அப்படின்னா நமக்கு கேட்டகரி வைஸாக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நாளைக்கு இந்த ரேங்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சரியா? அதை பற்றிலாம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தெளிவாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு நம்ம வந்து 92.5% பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம 7.5க்கு நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அதனால் ரெண்டுக்குமே நம்ம என்ன பார்த்தா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்ராடில் அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது லாஸ்ட் இயர் வந்து எவ்வளோ பேர் எலிஜிபிள் ஆனாங்க, அதாவது நீட் கவுன்சிலிங் மூலிமா எவ்வளோ பேர் எலிஜிபிள் ஆனாங்க அப்படிங்கிறது நம்ம ஒரு பக்கம் நம்ம வந்து நம்ம தாட்டில் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா அதுவும் நமக்கு ரொம்ப முக்கியம். லாஸ்ட் இயர் அதாவது 2023ல் வந்து பார்த்தீங்கன்னா 78,693 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள்குள்ளே வந்தாங்க. சரியா? 107 மார்க் வந்து எலிஜிபிள் இருந்துச்சு, அதுக்குள்ளே வந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 89,426 பேர், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள்லே அதிகம். அதுவும் நமக்கு ரொம்ப முக்கியம். சரியா? அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா எலிஜிபிள் இருந்தாவே நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டியில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கூட இருக்கலாம் மேபி. சரியா? ஏன்னா இதை வந்து யாருமே மேனிப்புலேட் பண்ணவே முடியாது. ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் மூலிமா தான் உள்ளே போக முடியும். மேபி சில யூனிவர்சிட்டிஸில், சரியா, ஏன்னா டீம்டு யூனிவர்சிட்டி நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க, ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லி விரும்ப மாட்டாங்க. அதனால எலிஜிபிள் மார்க் இருந்துட்டு என் கையில் அமௌண்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட மேபி டீம்டு யூனிவர்சிட்டி கூட ட்ரை பண்ணலாம், வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தெளிவாக நீங்கள் கவனிச்சுங்க. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம வந்து லாஸ்ட் இயரோட க்ளோசிங் கட் ஆஃப் பார்த்துட்டு லாஸ்ட் இயர் ஜென்ரல் ரேங்க், ஏன்னா நாளைக்கு நமக்கு வந்து ரேங்க் வந்து நமக்கு வரப்போகுது. நல்லா நீங்கள் கவனிச்சுங்க. நாளைக்கு ரேங்க் வந்தோடனே நம்ம நிறையா முடிவு பண்ணிடலாம். ஏன்னா நாளைக்கு ரேங்க் வந்தோடனே நிறைய பேர் கால் பண்ணிட்டு இருப்பீங்க. கால் பண்ண அவசியமே இல்லை. எனக்கு தயவுசெய்து கால் பண்ண வேணாம், நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சரியா? ஏன்னா நிறைய கால்ஸ் வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் அட்டன் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் என்னன்னு சொல்லி தான் திட்டுவீங்க. ஹெல்ப் வேணும்னு சொல்லி ஃபோன் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் ஃபோன் பண்ணால் என்னச்சு பார்த்தீங்கன்னா அட்டனே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு ஆள் தான் கால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நிறைய பேர் கால் பண்ணும்போது அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக. சரியா? அட்மிஷன் ஹெல்ப் வேணும்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் ஓசியோட க்ளோசிங் கட் ஆஃப் என்னன்னா 606. சரியா? 606 வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஓசியோட க்ளோசிங் கட் ஆஃப். லாஸ்ட் இயர் அவங்களோட ஜென்ரல் ரேங்க் எதில் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது 1325
ஓசியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 1325 என்னாச்சு பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. அந்த கேட்டகரியில் ஓசி கேட்டகரிக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா வெறும் 1325 ரேங்க்குள்ளே ஜென்ரல் ரேங்க், இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க். சரியா? அப்போ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓசிக்கு நமக்கு க்ளோசிங் கட் ஆஃப் வந்து எப்படி இருக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 640லேருந்து 655க்குள்ளே இருக்கலாம். இதுலேருந்து ஒரு 300 ரேங்க். சரியா? இது எல்லாத்துலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 300லேருந்து 500 ரேங்க் வந்து நீங்கள் குறைச்சிக்குங்க. சரியா? அதாவது நாளைக்கு நீங்கள் ரேங்க் வரப்போகுது. இப்போ நாளைக்கு சப்போஸ் நீங்கள் ஒரு ஓசி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்கள் ரேங்க் இதை செக் பண்ணும்போது நீங்கள் ஒரு 1000க்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணலாம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? அதுக்கப்புறம் பிசி கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரோட க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 560. சரியா? லாஸ்ட் இயரோட ஜென்ரல் ரேங்க் க்ளோசிங் எவ்வளோ ஆயிட்டுன்னா பிசிக்கு 3118. சரியா? 3118. சார் நீங்கள் இது எதுக்கு சார் சொல்கிறீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு சீட், ஒரு மெடிக்கல் சீட், அது மேனேஜ்மெண்ட் சீட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மெடிக்கல் சீட் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத பற்றி நம்ம பேசியிருக்கோம். சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் க்ளோசிங் கட் ஆஃப் வந்து நமக்கு வந்து ஒரு 335லேருந்து 640க்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பிசிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து 542. ஜென்ரல் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 4013. சரியா? இந்த வருஷம் நீங்கள் ஒரு 300லேருந்து 500 ரேங்க்கை நீங்கள் குறைச்சிக்கங்க. நமக்கு இந்த வருஷம் 590லேருந்து 600க்குள்ளே க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 532 லாஸ்ட் இயர். ஜென்ரல் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 4589. அப்போ இந்த வருஷம் 590லேருந்து 605க்குள்ளே நமக்கு வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்சிக்கு வந்து லாஸ்ட் இயர் 452. ஜென்ரல் ரேங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9214 முடிஞ்சிருக்கு லாஸ்ட் இயர். சரியா? அப்போ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கட் ஆஃப் வந்து 520லேருந்து 530 வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சீட் வந்து எதிர்பார்க்கலாம். சரியா? மேபி என்னாச்சு பார்த்தா ஏதாவது ஒரு சீட் வந்து பியூர் கவர்மெண்ட்டை பற்றி நம்ம பேசவே இல்லை. பியூர் கவர்மெண்ட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சீட், மேனேஜ்மெண்ட் சீட் கூட நமக்கு, இதெல்லாம் பியூர் கவர்மெண்ட் நீங்கள் நினச்சிடக்கூடாது. பியூர் கவர்மெண்ட்டுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸாக தான் இருக்கும் இந்த வருஷம். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி எஸ்சிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 383ல் க்ளோஸ் ஆகிருக்கு. ஜென்ரல் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 12797 முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 460லேருந்து 470க்குள்ளே மேபி இருக்கலாம். அடுத்து எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 355. சரியா? அவங்களோட ஜென்ரல் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 14234. சரியா? மேபி இந்த வருஷம் 410லேருந்து 425க்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு சீட் மெடிக்கலில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த ஜென்ரல் ரேங்க் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நாளைக்கு ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் வந்து ஓசியாக இருந்தீங்க அப்படின்னா இதுலேருந்து ஒரு 300லேருந்து ஒரு 500 குறைச்சிங்க, 1325. பிசியாக இருந்தீங்க அப்படின்னா 3118லேருந்து உள்ளே குறைச்சிங்க. பிசிஎம்மாக இருந்தீங்கன்னா 4013லேருந்து நீங்கள் உள்ளே குறைஞ்சி. இதெல்லாம் ஜென்ரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க் கிடையாது. கம்யூனிட்டி ரேங்க் கிடையாது, ஜென்ரல் ரேங்க்கு. எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா 4589. எஸ்சிக்கு 9214. எஸ்சிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12797. எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14234. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ரேங்க்கு. நாளைக்கு நீங்கள் ரிசல்ட்டை பார்த்தோன்னே, நாளைக்கு உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்துடும்ல, ரேங்க் லிஸ்ட்டை பார்த்தோன்னே இதுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க. இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் டீம்டில் போடலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் ட்ரை பண்ணலாம், இல்லை சித்தா ட்ரை பண்ணலாம், இல்லை ஆயுர்வேதா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ராடில் கூட நீங்கள் என்ன பார்த்தா மெடிக்கல் ட்ரை பண்ணலாம். இது எல்லாத்துக்குமே நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக நம்மளே தொடர்பு கொள்ளுங்கள். ஓகே, இப்போ 7.5 பார்க்கலாம். 7.5ல் ஓசியில் இருந்தீங்கன்னா 500லேருந்து 510க்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பிசியில் இருந்தீங்கன்னா அதாவது 460லேருந்து 470க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. பிசிஎம்மாக இருந்தீங்கன்னா 450லேருந்து 455க்குள்ளே இருந்தீங்கன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எம்பிசியாக இருந்தீங்க அப்படின்னா 430லேருந்து 435. எஸ்சியில் இருந்தீங்கன்னா 425லேருந்து 430க்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சிஏல இருந்தீங்கன்னா 420லேருந்து 425 வரைக்கும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்டியில் இருந்தீங்கன்னா 400லேருந்து 410 வரைக்கும் நீங்கள் 7.5ல் இருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரியா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து ஒரு அசம்சன் தான். சரியா? நாளைக்கு நமக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சிடும். அதனால் நாளைக்கு நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்தோடனே நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேங்க்கை நீங்கள் வெரிஃபை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல கெரியர் அமையணும். அதுதான் நம்ம சேனலோட ஆசையும் விருப்பம் கூட. உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம நம்பர் டிஸ்பிளேலையும் பார்த்துருப்பீங்க, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நம்பர் கொடுத்துருங்க, எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.